நாம் அனைவரும் வெற்றிகளை மட்டுமே சந்திக்க விரும்புகிறோம். ஆனால் நம் மனது இயல்பாகவே தோல்விகளையும் சவால்களையும் அதிகம் நினைத்துக் கொண்டே இருக்கும். இது ஒரு பொதுவான மனித இயல்பு. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பாதுகாப்பு உணர்வு. நம் மூளை எதிர்காலத்தில் இதே போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க தோல்விகளை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்கும். கற்றல் ஆர்வம். தோல்விகளில் இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று ஆழ்மனதில் சிந்திக்கும். சமூக அழுத்தம். வெற்றிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம். தோல்வி ஒரு பெரிய தவறு என்ற எண்ணத்தை விதைக்கலாம். ஆனால் இந்த எண்ண ஓட்டத்திலிருந்து வெளியே வருவது முக்கியம். தோல்விகளை கடந்து வெற்றியை நோக்கிச் செல்ல சில வழிகள். தோல்விகளை கற்றுக்கொள்வதற்கான பாடமாக பாருங்கள். ஒரு தோல்வி என்பது ஒரு பயணத்தின் முடிவு அல்ல. அது ஒரு புதிய கற்றல் அனுபவத்தின் ஆரம்பம். அதில் இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை பட்டியலிடுங்கள். வெற்றிகளை கொண்டாடுங்கள். சிறிய வெற்றிகளாக இருந்தாலும் அதை கொண்டாடுங்கள். இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நேர்மறையான விஷயங்களை பற்றி சிந்திக்க பழகுங்கள். நடவடிக்கையில் கவனம் செலுத்துங்கள். கடந்த கால தோல்விகளை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். தோல்விகள் இல்லாமல் வெற்றிகள் சாத்தியமில்லை. அவை நமது வளர்ச்சிக்கு அவசியமான படிகள். தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவற்றை ஒரு உந்துசக்தியாக பயன்படுத்தி முன்னேறுவதே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.